Hello dear students and parents, நான் Justice from Chem Solutions NEET Academy, Trichy. Today's video நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா நம்ம Chem Solutions NEET Academyல 2026க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அதாவது ஸ்டேட் போர்டில் நல்ல ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்க, இப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, அவங்க ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்க, இப்போ கரண்ட் பேட்சில் முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அவங்களோட மார்க்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை பற்றி தான் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ 12th ஸ்டேட் போர்டு மார்க்ஸ் அதை பேஸ் பண்ணி என்ன நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா 585 அண்ட் அபோவ் எடுத்திருக்காங்க, 585 இல்லை அதுக்கு அதிகமாக எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு 49% ஆஃப் ரிடக்ஷன் ஃப்ரம் டோட்டல் ஃபீஸ். டோட்டல் ஃபீஸ்லேருந்து 49% வந்து நாங்கள் ரிடக்ஷன் பண்ணுறோம். நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து ரீசனபிளான ஃபீஸ் தான். அதுலேருந்து 49% ஆஃப் ரிடக்ஷன் ஃப்ரம் டோட்டல் ஃபீஸ். இதே 575லேருந்து 584 எடுத்திருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு 40% ஆஃப் ரிடக்ஷன் ஃப்ரம் டோட்டல் ஃபீஸ் கொடுக்குறோம். இந்த ரிடக்ஷன் வந்து வேலிட் அப் டு May 31st, இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் இதை நம்ம கொடுக்குறோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக நாங்கள் சும்மாலாம் கொடுக்கல, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க, நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, அதுக்கு தான் நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அடுத்து 12th சிபிஎஸ்சி மார்க்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறோம். சிபிஎஸ்சியில் 475 அல்லது அண்ட் அபோவ் எடுத்திருக்காங்க, அவங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு 49% ரிடக்ஷன் ஃப்ரம் டோட்டல் ஃபீஸ் கொடுக்குறோம். அதே 465 to 474 வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்றப்ப 40% ஆஃப் ரிடக்ஷன் ஃப்ரம் டோட்டல் ஃபீஸு. அதே 450 to 464 வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்றப்ப 28% ஆஃப் ரிடக்ஷன் ஃப்ரம் டோட்டல் ஃபீஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா May 31st இந்த மந்த் எண்டு வரைக்கும் இது உங்களுக்கு அப்ளிகபிள். நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் ரிசல்ட்டை பற்றி சொல்லணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2024ல் நம்ம வந்து இந்த நீட் ரிப்பீட்டர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸு ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் நம்ம இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது 2012லேருந்தே இருக்குது. நீட்டு வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம சிபிஎஸ்சி கோச் பண்ண ஒரு இன்ஸ்டியூட்டு. நிறைய ஐஐடி ரிசல்ட்ஸ், என்ஐடி ரிசல்ட்ஸ், நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நீட் 2024ல் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணி ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் 33 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனாங்க. 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கு போனாங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தோம். அதோட பெனிஃபிட் தான் எங்களுக்கு என்னென்னா அந்த 33 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே 90 ஸ்டூடெண்ட்ஸாக மாறினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெசாய் மெல்வின், இவர் எம்எம்சியில் படிக்கிறாரு, 695 வாங்கியிருந்தார் 720க்கு. இது வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்னால தான் இது வந்திருக்கு. நான் பேர் வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம், பட் போடுற எஃபர்ட் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் தான் இதில் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அவங்க தான் படிக்கிறாங்க, நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணுறோம். பட் அவங்களோட எஃபர்ட் தான் இதில் வந்து மிக மிக முக்கியமான ரோலாக இருக்குது. அடுத்த ஸ்கோர் 670 அதீனா வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க. அவங்க பயாலஜி சென்டம் எடுத்தாங்க லாஸ்ட் இயர். ஜெசாய் மெல்வின் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுத்தார், 180 out of 180 எடுத்தார். இதில் இது நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போயிருந்தாங்க பியூர் கவர்மெண்ட்டு அண்டு ப்ரைவேட் எய்டட் கவர்மெண்ட் காலேஜில் எத்தனை பேர் போயிருந்தாங்கன்ற ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தோம். அதையுமே நம்ம ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் போய் நம்ம சேனலில், யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்ஸ் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர், இந்த இயர் இப்போ 2026ல் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 90 ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம தான் சொல்கிறோம்ல ஃபஸ்ட் இயர் 33, அதுலேருந்து பாருங்கள் உங்களுக்கு 3 மடங்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அப்போ அதுலேருந்தே தெரியும் நம்மளோட ரிசல்ட் வந்து நல்லா இருந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. இந்த இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கோர் வந்து 600 அண்ட் அபோவ் ஒரு ஸ்டூடெண்ட்டு, 500 அண்ட் அபோவ் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸு, 470 அண்ட் அபோவ் வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸு, 420 அண்ட் அபோவ் வந்து 43 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த இயர். இந்த இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப்பு அப்படின்றப்ப நம்ம ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய எஃபர்ட் எடுப்போம். நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து பயங்கரமாக வைப்போம். எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம டெஸ்ட்டு வைப்போம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, டெய்லி டெஸ்ட்டு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லாஸ்ட் இயர் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்டு தான் அது மெயினாக, அதுதான் நான் மெயினாக சொல்லியிருக்கேன். அவங்களோட எஃபர்ட் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோரார்லெஸ் இருக்கலாம். என்டி ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாமே தெரியும்.
சரிங்களா. இந்த வருஷமும் நம்ம ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இயர் நம்ம வந்து 7.5% இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியம் அவங்களுக்கு தமிழ்லே டீச் பண்ணி அவங்களுக்கு தமிழ்லே கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி தனி பேட்சாக இந்த இயர் பண்ண போகிறோம். சரிங்களா. இந்த இயர் வந்து 7.5க்கு தனி பேட்ச்சு, 92.5க்கு தனி பேட்சாக பண்ணுறோம். அது இல்லாமல் ரெசிடென்ஷியல் அகாடமி வந்து நம்ம வந்து இப்போ அந்த ஒர்க் போயிட்டுருக்குது, அந்த ப்ராசஸுமே முடிஞ்சிடும். சரிங்களா. அதனால் இப்போ நம்ம ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஸ்ரீநகர் ஆர்கேட் வில்லியம்ஸ் ரோடு கண்டோன்மெண்ட், அதாவது சோனாமினா தேட்டர் நியரில் இருக்குது. அது கேர்ள்ஸுக்கு அங்கே கிளாஸஸ் இருக்குது. பாய்ஸுக்கு டாப்ஸ் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. எக்ஸலண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் ரெண்டுமே இந்த இயர் வந்து நம்ம பண்ணுறோம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிடென்ஷியல் அகாடமி பற்றி தான் நான் இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்குது. இது வந்து கண்டிப்பாக அந்த 2026 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிளாஸஸும் அங்கேயே நடக்கும், ஹாஸ்டல் அங்கேயே வந்துடும். அப்படின்றப்ப இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.